ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். பலவிதமான முத்திரைகள், அதனுடைய பலன்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை சமித்து முத்திரை. பொதுவாகவே இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு ஸ்பிளீன், மண்ணீரல், அதனுடைய இயக்கம் சரியாக இல்லை. மண்ணீரல் நன்றாக ஸ்ட்ரென்தன் பற்றி இயங்கினா தான் நமக்கு சிறுகுடல், பெருங்குடல், வயிற்றில் புண்கள் வராது, அல்சர் வராது, நாக்கு புண், உதடு வெடிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா ஸ்ப்ளீனுக்கு சக்தி ஓட்டம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நிறைய நபர்களுக்கு ஸ்ப்ளீன்லேயே பார்த்திங்கன்னா கட்டிகள், கேன்சர் அளவுக்கு போயிடுது. ஸோ அந்த மாதிரி வராமல் வாழணும்னா நம்ம 2 வகையான முக்கியமான கோட்பாடுகள். தினமுமே இந்த முத்திரைகள் பண்ணணும், உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இது 2ஐயும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உறக்கத்தில் ஒரு ஒழுக்கம். இரவும் ஒரு 10 மணிலேருந்து காலை 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரை. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ளீனுடைய இயக்கம் நன்றாக இருக்கும். இந்த முத்திரை அதையும் தாண்டி குடல்களையும் சுத்தப்படுத்துகின்றது, உடம்புல உஷ்ணத்தையும் சமப்படுத்துகின்றது. ஒவ்வொரு முத்திரையும், சில முத்திரைகள் ஒவ்வொரு கை வெவ்வேறு மாதிரி இணைப்போம். அதே மாதிரி தான் இந்த முத்திரையும் நம்ம ஒவ்வொரு விரலையும் வெவ்வேறு மாதிரி இணைக்கின்றோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலையில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இடது கையில் பிரித்திவி முத்திரை, மோதிர விரல், பெருவரல் நுனி. வலது கையில் சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் 3ஐயும் கட்டை விரலோடு இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. முதல்ல கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இடது கையில் மோதிர விரல், பெருவரல் நுனி இணைச்சிக்கோங்க. வலது கையில் சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், அதனோட மையத்தில் கட்டை விரல் இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ஸ்ப்ளீன், மண்ணீரலுக்கு இந்த முதிரை நல்ல பிராணசக்தியை கொடுப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இடது கை மோதிர விரல், பெருவிரல் நுனி. வலது கையில் சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், அதனோட மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரை நோக்கி இருக்கட்டும். முதல்ல கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு விரலை இணைச்சிருக்கோம். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ வயிற்றுப்புண், ஸ்ப்ளீன் சரியாக இயங்கலை, ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கலைன்னா 5 நிமிஷம் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் இந்த முத்திரை பண்ணுங்கள். ஸ்ப்ளீன் நன்றாக திடமாக இயங்கும். எவ்வளோ வயதானாலும் அந்த மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும். வாய் வெடிப்பு, நாக்கு புண், உதட்டு புண், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறிவிடும்.
இந்த முத்திரையோடு சேர்த்து இளநீர் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க, மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. நான் தாகம் எடுக்கும் பொழுது நன்றாக தண்ணீர் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.